ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்டோரி பேர் த டேல் ஆஃப் பீட்டர் ரேபிட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வேர் 4 லிட்டில் rabbits and their names were Flopsy, Mopsy, Cottontail and Peter. They lived with their mother in a sandbank underneath the root of a very big fir tree. இதுதான் big fir tree. இவங்க அதோட அண்டர்நீத்தில் லிவ் பண்ணுறாங்க, அவங்களோட மதரோட. சாண்ட் பேங்க் இந்த இருக்குது. Now, my dears, said old Mrs. Rabbit one morning, you may go into the fields or down the lane, but don't go into Mr. McGregor's garden. Your father had an accident there. He was put in a pie by Mrs. McGregor. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீங்கள் இப்போ ஃபீல்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபீல்டுக்கு போங்க, ஆனால் மிஸ்டர் மெக்கிரகரோட கார்டனுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அங்கே தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா எல்லாத்தையும் ட்ரெஸ்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி அவங்க காமிச்சிருக்கிறாங்க. நவ் ரன் அலாங் அண்ட் டோன்ட் கெட் இன் டு மிஸ்சீஃப், ஐ எம் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போங்க, ஆனால் எந்த சைட்டையும் செய்யாதீங்க, நான் இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் வெளியில் கிளம்பிட்டாங்க. தென் ஓல்டு மிஸ்ஸஸ் ரேபிட் டுக் அ பேஸ்கட். மிஸ்ஸஸ் ரேபிட் என்ன வச்சுருக்காங்க, ஒரு பேஸ்கட் வச்சுருக்கிறாங்க, அண்ட் ஹர் அம்ப்ரெல்லா வச்சுருக்கிறாங்க. அண்ட் வெண்ட் த்ரூ த வுட் டு த பேக்கர்ஸ். அப்படியே அந்த வுட்ஸ் வழியாக, வுட்ஸ் மீன்ஸ் இங்கே காடை தான் வுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டு த பேக்கர்ஸ்க்கு அவங்க போகிறாங்க. ஷீ பாட் அ லோஃப் ஆஃப் ப்ரௌன் பிரெட் அண்ட் 5 கரண்ட் பன்ஸ். அவங்க ப்ரெட்டும் பண்ணும் குழந்தைங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் வாங்கிட்டு வராங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃப்ளாப்ஸி, மாப்ஸி, காட்டன்டெயில், ஹூவர் குட் லிட்டில் பன்னீஸ், இவங்க எல்லாமே குட் லிட்டில் பன்னீஸ் தான். வெண்ட் டவுன் த லேன் டு கேதர் பிளாக்பெரிஸ், இவங்கெல்லாம் பிளாக்பெரிஸ் பறிக்க போயிருக்கிறாங்க. பட் பீட்டர் என்ன பண்ணுறான், ஹூ வாஸ் வெரி நாட்டி, ரேன் ஸ்ட்ரெயிட் அவே டு மிஸ்டர் மெக்கிரகர்ஸ் கார்டன். அம்மா எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கே போயிடுறான், மெக்கிரகரோட கார்டனுக்கு. அண்ட் ஸ்குவீஸ்ட் அண்டர் த கேட், அந்த கேட்டுக்கு அடியில் இப்படி நசுங்கி போய் இப்படி போயிட்டுருக்கிறான். அப்புறம் ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பீட்டர் ஃபஸ்ட் ஹீ ஏட் சம் லெட்யூஸ். லெட்யூஸ்னால் கீரை வகை மாதிரி, அதை அவன் சாப்பிட்றான். அண்ட் சம் ஃப்ரெஞ்ச் பீன்ஸையும் சாப்பிட்டுடுறான். தென் ஹீ ஏட் சம் ரேடிஷஸ், கொஞ்சம் ரேடிஷஸ் அவன் கையில் வச்சுருக்கான்ல முள்ளங்கி, அதையும் அவன் சாப்பிட்டுடுறான். அண்ட் தென் ஃபீலிங் ரேதர் சிக், ஹீ வென்ட் டு லுக் ஃபார் சம் பார்ஸ்லி. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிஞ்சோன்னே அவன் பார்ஸ்லியை போய் சாப்பிட்றதுக்காக அடுத்து போய் தேடிட்டுருக்கான். பட் ரவுண்ட் த எண்ட் ஆஃப் அ குக்கும்பர் ஃப்ரேம் ஹூம் ஷுட் ஹீ மேட் பட் மிஸ்டர் மெக்கிரகர். இப்போ அவன் நேராக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், மெக்கிரகரையே மீட் பண்ணிட்டான் அந்த குக்கும்பர் ஃப்ரேமோட எண்டில். அப்போ அவர் என்ன பண்ணுவார், தோட்டக்காரர் பீட்டரை விரட்டிட்டார். மெக்கிரகர் வாஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் பிளான்டிங் அவுட் யங் கேபேஜஸ். மிஸ்டர் கிரகர் என்ன பண்ணிட்டுறார், மெக்கிரகர் கேபேஜஸை பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஹீ ஜம்ப்ட் அப் அண்ட் ரேன் ஆஃப்டர் பீட்டர். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பீட்டரை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. வேவிங் எ ரேக் அண்ட் காலிங் அவுட் ஸ்டாப் தீஃப், நில்லு திருடா அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு. பீட்டர் வாஸ் மோஸ்ட் ட்ரெட்ஃபுல்லி ஃப்ரைட்டன். பீட்டர் ரொம்பவே பயந்துட்டான். ஹீ ரஷ்டு ஆல் ஓவர் த கார்டன். அவன் அந்த கார்டன் ஃபுல்லாமே ஓடுனான். ஃபார் ஹீ ஹேட் ஃபர்காட்டன் த வே பேக் டு த கேட். அவனுக்கு எந்த வழியாக உள்ளே வந்தானோ அந்த வழியே மறந்துருச்சு. ஹீ லாஸ்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஷூஸ் அமாங் த கேபேஜஸ். அவனோட ஷூவும் அந்த கேபேஜஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. அண்ட் த அதர் ஷூ அமாங் த பொட்டேட்டோ, இன்னொரு ஷூ பொட்டேட்டோஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. ஆஃப்டர் லாஸிங் தம் ஹீ ரேன் ஆன் 4 legs அண்ட் வென்ட் ஃபாஸ்டர். அது எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் அவன் 4 காலில் வேகமாக ஓடி போனான். So that I think he might have got away altogether if he had
not unfortunately run into the gooseberry net and got caught by the large buttons on his jacket. It was a blue jacket with brass buttons, quite new. அவன் வந்து போட்டிருந்தால அந்த புது ப்ளூ ஜாக்கெட் வித் brass பட்டன், அந்த பட்டன் அந்த லார்ஜ் பட்டன் வந்து எதில் போய் மாட்டிக்கிச்சு, அந்த கூஸ்பெரி நெட்டில் போய் மாட்டிக்கிச்சு. அவன் வந்து நல்லா சிக்கிட்டான். இப்போ பீட்டர் கேவ் ஹிம்செல்ஃப் அப் ஃபார் லாஸ்ட் அண்ட் ஷெட் பிக் டியர்ஸ். பீட்டர் இப்போ ரொம்பவே கண்ணீர் வடித்தான். பட் ஹிஸ் சோப்ஸ் வேர் ஓவர் ஹியர்ட் பை சம் ஃப்ரெண்ட்லி ஸ்பேரோஸ். அவனோட அந்த வருத்தம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்லி ஸ்பேரோஸ்க்குலாம் தெரிஞ்சிச்சு. who flew to him in great excitement and implored him to exert himself. அவனை வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. மிஸ்டர் மெக்ரஹர் கேம் அப் வித் எ சீவ். அவர் ஒரு வலையை எடுத்துகிட்டு வந்தார். விச் ஹீ இன்டெண்டட் டு பாப் அப்பான் த டாப் ஆஃப் பீட்டர். அப்படியே பீட்டரை போட்டு அமுக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு. பட் பீட்டர் என்ன பண்ணிட்டான், wriggled out just in time, leaving his jacket behind him. ஜாக்கெட்டை வெளியில் போட்டு பாஞ்சிட்டான். and rushed into the tool shed and jumped into a can. ஒரு டூல் ஷெட்டில் இருந்து அந்த கேன்குள்ளே போய் இப்படி ஜம்ப் ஆகிட்டான். It would have been a beautiful thing to hide in if it had not had so much water in it. அதில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்திருந்தால் அது ஒரு நல்ல பதுங்கிறதுக்கான இடமா இருக்கும். அது ஃபுல்லாகவே தண்ணி வேற இருந்துச்சு. மெக்ரஹர் வாஸ் குவைட் ஷுர் தட் பீட்டர் வாஸ் சம்வேர் இன் த டூல் ஷெட். மெக்ரஹர் என்ன நினச்சாரு, கண்டிப்பாக பீட்டர் இந்த டூல் ஷெட்டில் தான் இருப்பான்னு நினச்சாரு. பெர்ஹாப்ஸ் ஹிடன் அண்டர்நீத் எ ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட் கீழே இருக்கானான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தார். ஹி பிகான் டு டர்ன் தம் ஓவர் கேர்ஃபுல்லி லுக்கிங் அண்டர் ஈச். ஒரு ஒன்றுதையாக மெதுவாக தூக்கி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், எடுத்து பார்த்துட்டே இருந்தார் கேர்ஃபுல்லாக. ப்ரெசன்ட்லி பீட்டர் ஸ்னீஸ்டு. இப்போ பீட்டருக்கு தும்மல் வந்துருச்சு. கத்திச்சு அப்படின்னு தும்மிட்டான். மிஸ்டர் மெக்ரஹர் வாஸ் ஆஃப்டர் ஹிம் இன் நோ டைம். அவர் உடனே அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் ட்ரை டு புட் ஹிஸ் ஃபுட் அப்பான் பீட்டர். பீட்டரை தன்னோட காலால் அமுக்கி கொள்ளணும்னு அவர் நினச்சாரு. ஹூ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் அ விண்டோ. அவன் டக்குன்னு விண்டோ வழியாக வெளியில் வந்துட்டான். அப்செட்டிங் 3 plants. 3 பிளான்ஸை வந்து என்ன பண்ணிட்டான், அப்செட் பண்ணிட்டான். அப்படின்னா எனக்கு இப்படி தள்ளி விட்டுட்டு வந்துட்டான். இந்த விண்டோ வாஸ் டூ ஸ்மால் ஃபார் மெக்ரஹர். மெக்ரஹரால் அந்த விண்டோ வழியாக வர முடியல. அண்ட் ஹி வாஸ் டயர்ட் ஆஃப் ரன்னிங் ஆஃப்டர் பீட்டர். அவரால் பீட்டர் பின்னாடியும் ஓட முடியல. அதுக்கு மேலே டயர்டும் ஆகிட்டார். ஹி வென்ட் பேக் டு ஹிஸ் ஒர்க். அவரோட வேலையை பார்க்க போயிட்டார். பீட்டர் சேட் டவுன் டு ரெஸ்ட். பீட்டர் நிதானமாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான். ஹி வாஸ் அவுட் ஆஃப் பிரீச் அண்ட் ட்ரெம்பிளிங் வித் ஃப்ரைட் அண்ட் ஹீ ஹேட் நாட் த லீஸ்ட் ஐடியா விச் வே டு கோ. இப்போ அவனுக்கு எந்த வழியாக போகிறதுனே தெரியலை. ஆல்சோ ஹி வாஸ் வெரி டேம்ப் வித் சிட்டிங் இன் தட் கேன். அவன் ரொம்ப ஈரமாக இருந்தான் அந்த கேனில் உட்காந்துருந்ததுனால. ஆஃப்டர் அ டைம் ஹி பிகான் டு வாண்டர் அபவுட் கோயிங் லிப்பிட்டி நாட் வெரி ஃபஸ்ட். மெதுவாக போனான். அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தான் அவன் எது வழியாக வெளியில் தப்பிக்கிறதுன்றத. ஹீ ஃபவுண்ட் எ டோர் இன் எ வால். அந்த சுவரில் ஒரு டோரை பார்த்தான் அவன். பட் இட் வாஸ் லாக்ட். ஆனால் அது லாக் ஆயிருந்துச்சு. அண்ட் தேர் வாஸ் நோ ரூம் ஃபார் எ ஃபேட் லிட்டில் ரேபிட் டு ஸ்குவீஸ் அண்டர்நீத். இவன் ரொம்ப ஃபேட்டாக இருந்ததுனால இவனால் அதுக்கு அடியிலையும் பூந்து போக முடியல. அண்ட் ஓல்டு மவுஸ் வாஸ் ரன்னிங் இன் அண்ட் அவுட் ஓவர் த ஸ்டோன் டோர் ஸ்டெப். அந்த ஒரு ஓல்டு மவுஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஓடிட்டு இருந்துச்சு அந்த ஸ்டோன் டோர் ஸ்டெப்புக்கு உள்ளேயும் வெளியேயும். கேரிங் பீஸ் அண்ட் பீன்ஸ் டு ஹர் ஃபேமிலி இன் த வுட்ஸில் இருக்குது, அதாவது காட்டில் இருக்க அவங்களோட குடும்பத்துக்காக அது வந்து பீஸ் பீன்ஸ்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போச்சு. பீட்டர் ஆஸ்க்டு ஹர் த வே டு த கேட். பீட்டர் வந்து அவங்கக்கிட்ட எப்படி வெளியில் போகிறதுன்னு கேட்டான். பட் ஷீ ஹேட் சச் எ லார்ஜ் பீ இன் ஹர் மவுத் தட் ஷீ குட் நாட் ஆன்சர். ஆனால் அவங்களால பீட்டருக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்ன வச்சுருந்தாங்க, லார்ஜ் பீ வச்சுருந்தாங்க வாயில், ஒரு பெரிய பட்டாணி வச்சுருந்தாங்க. ஷீ ஒன்லி ஷுக் ஹர் ஹெட் அட் ஹிம். அவங்க பீட்டரை பார்த்து ஜஸ்ட்டு ஹெட்டை மட்டும் தான் ஷுக் பண்ணி காமிச்சாங்க. பீட்டர் பிகான் டு க்ரை. பீட்டருக்கு அழுகையே வந்துருச்சு. தென் ஹீ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஹிஸ் வே ஸ்ட்ரைட் அக்ராஸ் த கார்டன். அவன் கார்டனில் அவனுக்கான வேயை ஃபைண்ட் பண்ணுறதே அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஹீ பிகேம் மோர் அண்ட் மோர் பசில்டு. ஆனால் அவன் வந்து என்னன்னா ரொம்பவே பசில்டு ஆகிட்டான். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் புதிராகிட்டான். ப்ரெசன்ட்லி ஹீ கேம் டு எ பாயிண்ட் வேர் மிஸ்டர் மெக்ரஹர் ஃபில்டு ஹிஸ் வாட்டர் கேன்ஸ். இப்போ அவன் எங்கே வந்திருக்கான் அப்படின்னா
மிஸ்டர் கிரஹர் வந்து வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிட்டு இருக்கார்ல, அந்த பாண்டு கிட்ட வந்திருக்கான். எ ஒயிட் கேட் வாஸ் ஸ்டாரிங் அட் சம் கோல்டு ஃபிஷ்ஷு. அங்கே ஒரு ஒயிட் கேட் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இருந்துச்சு. ஷீ சாட் வெரி வெரி ஸ்டில், பட் நவ் அண்ட் தென் த டிப் ஆஃப் ஹர் டெய்ல் ட்விச்டு ஆஸ் இஃப் இட் வேர் அலைவ். அப்படியே சில மாதிரியே அந்த பூனை உட்காந்துருந்துச்சு, அதோட டெய்ல் மட்டும்தான் அப்படி ஆடிட்டு இருந்துச்சு. பீட்டர் தாட் இட் பெஸ்ட் டு கோ அவே வித்தவுட் ஸ்பீக்கிங் டு ஹர். அவகிட்ட பேசாமல் அப்படியே போகிறது தான் நல்லது அப்படின்னு பீட்டர் நினச்சான். ஹீ ஹேட் ஹர்ட் அபவுட் கேட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் கசின். கேட்ஸ் பற்றி அவன் வந்து பெஞ்சமின் பன்னி அப்படின்னு அவனோட கசின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான். ஹீ வெண்ட் பேக் டுவோர்ட்ஸ் த டூல் ஷெட். அப்படியே டூல் ஷெட்டுக்கே திரும்பவும் போயிட்டான். பட் சடன்லி குவைட் க்ளோஸ் டு ஹிம் ஹீ ஹியர்ட் த நாய்ஸ் ஆஃப் அ ஹோ. அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் கெடுச்சு, ஸ்க்ராச் கிரிச் இந்த மாதிரி. பீட்டர் ஸ்கட்டர்டு அண்டர்நீத் த புஷ்ஷஸ். டக்குன்னு புஷ்ஷுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டான். பட் ப்ரெசன்ட்லி அஸ் நத்திங் ஹேப்பன். எதுவுமே நடக்கலன்றதுனால வெளியில் வந்தான். கிளைம்ட் அப்பான் அ வீல் பரோ அண்ட் பீப்ட் ஓவர். வீல் பரோ மேலே ஏறி என்ன நடக்குது அப்படின்னு பீப் பண்ணுறான். த ஃபஸ்ட்டு திங் ஹீ சா வாஸ் மிஸ்டர் மெக்ரஹர் ஹூவிங் ஆனியன்ஸ். வந்து ஆனியன்ஸை வந்து ஹூ பண்ணிகிட்டு இருந்தார். ஹிஸ் பேக் வாஸ் டர்ன்ட் டுவர்ட்ஸ் பீட்டர் அண்ட் பியாண்ட் ஹிம் வாஸ் அ கேட். அவன் வந்த கேட்டு இந்த பக்கம் இருந்துச்சு, அவர் அங்கே வந்து துரத்திட்டும் வராரு. பீட்டர் காட் டவுன் வெரி குவைட்லி ஆஃப் த வீல் பரோ அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் as fast as he could go along a straight walk behind some black currant bushes. அப்படியே black currant bushes எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போயிட்டான். மிஸ்டர் மெக்ரஹர் காட் சைட் ஆஃப் ஹிம் அட் த கார்னர். மிஸ்டர் மெக்ரஹர் அவனை பார்த்துட்டார். பட் பீட்டர் டிட் நாட் கேர். ஹீ ஸ்லிப்ட் அண்டர்நீத் த கேட் அண்ட் வாஸ் சேஃப் அட் லாஸ்ட் இன் த வுட் அவுட் சைட் த கார்டன். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கேட் கேப் வழியாக வெளியில் வந்து உட்ஸுக்கு போயிட்டான், அவுட் சைட் த கார்டனில் இருக்கிற உட்ஸுக்கு. மிஸ்டர் மெக்ரஹர் ஹங் அப் த லிட்டில் ஜாக்கெட். இப்படி தொங்க விட்டுருந்தார். அண்ட் த ஷூஸும் எதுக்கு, ஸ்கேர்க்ரோவா டு ஃப்ரைட்டன் த பிளாக் பேட்ஸு. பீட்டர் நெவர் ஸ்டாப்டு ரன்னிங் ஆர் லுக்டு பிஹைண்ட் ஹிம் டில் ஹீ காட் ஹோம் டு பிக் ஃபிர் ட்ரீ. அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவன் திரும்பி கூட பார்க்காம போயிட்டான். பீட்டர் வந்து என்னது, ஹி வாஸ் ஸோ டயர்ட், ரொம்ப டயர்டாக இருந்தான். that he flopped down upon the nice soft sand on the floors of the rabbit hole and shut his. அப்படி அந்த சாஃப்ட் சாண்டில் வந்து தலையை சாச்சு நல்லா தூங்கிட்டான் கண்ண மூடி. ஹிஸ் மதர் வாஸ் பிஸி குக்கிங். அவங்க அம்மா வந்து பிஸியாக குக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷி ஒண்டர்ட் வாட் ஹீ ஹேட் டன் வித் ஹிஸ் கிளாத்ஸ். இவன் ட்ரெஸ்ஸை இவன் என்ன பண்ணா அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருப்பாங்க. இட் வாஸ் த செகண்ட் லிட்டில் ஜாக்கெட். இது வந்து ரெண்டாவது லிட்டில் ஜாக்கெட் அண்ட் பேர் ஆஃப் ஷூஸு தட் பீட்டர் ஹேட் லாஸ்ட் இன் ஏ ஃபோர்ட்நைட். இந்த ஃபோர்ட்நைட்னா 14 நாட்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த 14 நாட்களில் பீட்டர் வந்து தொலைக்கிற ரெண்டாவது பேர் ஆஃப் ஜாக்கெட் அண்டு ஷூஸ் அது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐ எம் சாரி டு சே தட் பீட்டர் வாஸ் நாட் வெரி வெல் டியூரிங் த ஈவினிங். ஹிஸ் மதர் புட் ஹிம் டு பெட். பீட்டருக்கு அந்த ஈவினிங் நல்லாவே இல்லை. ஹிஸ் மதர், அவன் உடம்பும் சரியில்லை. ஹிஸ் மதர் வந்து என்ன பண்ணாங்க, அவனை பெட்டில் போட்டு அண்ட் மேட் சம் கேமமைல் டீ அவனுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஷி கேவ் ஏ டோஸ் ஆஃப் இட் டு பீட்டர். அவனுக்கு அந்த கேமமைல் டீயே கொஞ்சம் சர்வ் பண்ணாங்க. 1 tablespoon ஃபுல் டு பி டேக்கன் அட் அ பெட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஃப்ளாப்ஸி, மாப்ஸி, காட்டன் டெயில் அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரெட்டு, மில்க்கு, பிளாக்பெர்ரிஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட சப்பருக்கு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோடு சேர்த்து நம்மளுக்கு கதையும் படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.